ஹாய் விவஸ், நான் சொல்ல போகிறது சில கருத்துக்கள் என்ன நான் பார்த்த விதத்தை பகிர்ந்துக்கிறேன். அதாவதுங்க, கொடைக்கானல், ஊட்டி, கொல்லிமலை இந்த பக்கத்தில் உள்ள இடத்துலலாம் டெவலப் ஆகலை. ஸ்கூல் டெவலப் ஆகாததுக்கு காரணம் ஏன்னா அது ஹில்ஸ் ஏரியா, ட்ரைபல் ஏரியா ஒன்றும் இல்லைங்க. ட்ரைப் ஆஃப் த சிட்டினா மலை உள்ள பகுதியில் சார்ந்த மலைவாசி மக்கள் மட்டும் இல்லை, நம்மளும் மலைவாசி மக்கள் தாங்க. ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு நம்ம போகிறோம், அது நம்ம போகிறது மைக்ரைன். இங்கேருந்து நம்ம போகிறது மைக்ரைன் போகிறோம். இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது மைக்ரைன். கொடைக்கானலில் உள்ளவங்க கீழே இறங்கி வந்து எங்கேயும் படிக்க மாட்டாங்க. பழனியில் ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரையில் நிறைய ஸ்கூல் இருக்குது. கொடைக்கானலில் இறங்கி வர்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. காரு, வண்டி எல்லாமே போகிறதுன்னா, நம்ம காரில் போகிறது டிரான்ஸ்போர்ட், அங்கே மேலே ஏறி போகிறதுனா கீழே இறங்கி வர்றது எதில் வருவாங்க? அவங்களும் காரில் தான் வருவாங்க. பஸ்ஸு நிறையா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. கொடைக்கானலில் இருக்கவங்க கேட்டால் நம்ம டெவலப் ஆகிட்டுருக்கோம், இவங்க மலைவாசி மக்கள் டெவலப் ஆகலை. இங்கேருந்து நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, கொடைக்கானல் ஸ்கூலில் சேர்க்குறேன், கொடைக்கானல் ஸ்கூலில் நிறையா ஊட்டி கான்வென்ட்ஸ் கொடைக்கானல் கான்வென்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும், கொடைக்கானலில் போய் சேர்க்குறேன் அப்படிம்பாங்க. கொல்லிமலை பக்கத்தில் இருக்கிறது தான் ஏற்காடும் நல்லாயிருக்கு. ஏற்காடு ஸ்கூல் நிறையா நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்கூல் டெவலப் ஆகலை. கொடைக்கானல் ஹில்ஸ் பகுதி டெவலப் ஆகும். பொதுவாக பேர் சொல்லாமல் மலைப்பகுதி டெவலப் ஆகலை அப்படிம்பாங்க. எல்லா பகுதியும் டெவலப் ஆகிடுச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, அங்கே 2-3 குரங்கு இருக்கும். அந்த குரங்கை பார்த்தீங்க, வாழைப்பழத்தை காரை நிறுத்தி வாழைப்பழத்தை நிறுத்தும் போது அந்த குரங்கு கிட்டிக்கின்னு ஓடி வரும். நம்ம வாழைப்பழத்தை கொடுத்த உடனே அதை எடுத்துகிட்டு போகும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்காதீங்க, ஏன்னா குரங்கு வாழைப்பழத்துக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடுது அப்படிம்பாங்க. குரங்கு ஓடுதுன்ட்டு யார் பக்கத்தில் ஒரு கடைக்காரர் சொல்லுவார், கடையில் உள்ள வாழைப்பழத்தை தான் நம்ம வாங்கி கொடுப்போம். ஸோ இங்கேயும் வந்து பிரிச்சுட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம், கடைக்காரரை பார்த்து பேசிகிட்ருப்போம். கடைக்காரரோட டிரான்ஸ்போர்ட்டு அங்கே வாழைப்பழம் கொண்டு வந்து திங்ஸ் கொண்டு வந்து இருக்காங்கன்னா எவ்வளோ ஸ்கூல் டெவலப் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அது கீழே ஸ்கூல் நிறையா இருக்குங்க. டீ ஃபேக்ட்ரி இருக்குன்னா, டீ ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற லேபர்ஸ்லாம் என்னங்க, அந்த கடையில் வேலை பார்க்குற லேபர் என்னங்க, எல்லாமே நம்ம திங்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாமையா மேலே போய் கோவிலில் பார்க்குறோம் சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே டெவலப் ஆகிடுச்சுங்க. இன்னும் டெவலப் ஆகலை அப்படின்னு நினைக்கிற நம்ம மனசு தான் இன்னும் டெவலப் ஆக வேண்டியதாக இருக்குது. எல்லாமே நல்லது தாங்க, எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. அங்கே கோவில் இருக்குன்னா நிறைய பக்தர்கள் வராங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நிறையா இருக்குங்க. எல்லாமே அங்கே என்ன யூக்லிப்டஸ் ஆயில் விற்குது. நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, ஹில் சைடு வாங்குகிற அங்கே போனாங்கன்னா நிறையா வாசனை திரவ பொருட்கள் நிறையா இருக்கும். ஏலக்காய், மசாலா ஐட்டம்ஸ்லாம் அங்கே தான் அவைலபிளாக கிடைக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போங்க, மசாலா ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கும்பாங்க. அங்கே வாங்கிட்டு கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாலேயும் நிறையா இதுவாக இருக்கும். ஸோ நிறையா மரங்கள் இருக்குங்க, அந்த சைடு நிறையா மரங்கள் இருக்கும். ஸோ அப்படி மலைப்பிரதேசத்தில் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் 2-3 பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்குது, எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. எல்லாமே கையில் கிடைக்கிற லெவலில் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், நிறையா உழைக்கணுங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. உழைப்பு இருக்கிறதுனால தான் மேலே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டீ பவுடர் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம உழைக்கிறதுனால தான் அது வாங்க முடியுது, உழைக்கிறதுனால தான் அவங்க பிரித்து விற்க முடியுது. எல்லாமே உழைக்கவும் செய்கிறோம், எல்லோரும் வாங்கிக்கவும் செய்கிறோம். தேங்க்யூங்க. இன்னும் சில கருத்துக்கள் நான் நிறையா சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.